ஹலோங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கிச்சன் நண்பர்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய கேக் ரெசிபிஸ் இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரே மாதிரியான பேட்டர் மட்டும் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் ஆஃப் கேக் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா நார்மல் வெனிலா ஸ்பாஞ்ச் கேக்கு, இது வந்து கேரட் கேக், இது ஆப்பிள் கேக். அடுத்து நம்ம வாழைப்பழத்தை கேரமலைஸ்ட் பண்ணி கேரமலைஸ்டு பனானா கேக் செஞ்சுருந்தோம். ஸோ அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கேக் பார்த்திங்கன்னா லெமன் கேக். வாங்க எப்படி செய்கிறோன்னு பார்த்துடலாம். ஒரு பவுலில் 40 ml போல் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம செஞ்ச இத்தனை கேக்கும் பார்த்தீங்கன்னா எக்லெஸ் கேக் தான். ஸோ எக் வச்சு நம்ம ஒரு கேக் கூட இன்னும் செய்யலை, ஃப்யூச்சரில் செய்யலான்னு இருக்கோம், பார்ப்போம். அடுத்து 100 கிராம் போல் பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம், பொடிச்ச சர்க்கரை. இது ரெண்டுத்தையும் முதல்ல நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 100 ml போல் பால் சேர்த்துக்கலாம். இது இப்போதைக்கு தான், பின்னாடி தேவைப்பட்டு நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இந்த லெமன் கேக் செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு இன்றைக்கி ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஸோ ஹாசினி மேடம், அவங்க தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க இன்றைக்கி. ஸோ லெமன் கேக் இல்லையா, ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு லெமன் ஜூஸ் வேணும். ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம மாவு சேர்க்கணும். மைதா மாவு 150 கிராம் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர், அரை ஸ்பூன் போல் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் சளிச்சு சேர்த்துடலாம். நம்ம இது எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்துடலாம். ஸோ பேட்டர் பார்த்திங்கன்னா திக்காக தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக லெமனோட தோல், அதாவது அதோட தோலை வந்து பீல் பண்ணி எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாப்பிடும் போது இது அங்கங்கே கிடைக்கும் போது லைட்டான அந்த புளிப்பு நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பேக் பண்ணுறதுக்காக அந்த பாத்திரத்தில் எண்ணெயோ நெய்யோ போட்டு கிரீஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி மாவு போட்டு பாத்திரத்தை ஃபுல்லாக டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேக்கை ஏர் ஃப்ரையரில் தான் செய்ய போகிறோம். ஏன்னா நாங்கள் கேஸ் ஸ்டவ்வில் செய்கிறத காட்டிலும் ஏர் ஃப்ரையரில் சீக்கிரம் ரெடி ஆகிடுது கேக்கு. டைமிங் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ்வில் 40லேருந்து 50 நிமிஷம் ஆகும். ஏர் ஃப்ரையரில் பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்துக்குள்ளாரே ரெடி ஆகிடுது. ஸோ அதனால் நாங்கள் ஏர் ஃப்ரையரில் செய்கிறேன். நீங்கள் நார்மலாக எப்பயும் போல் கேஸ் ஸ்டவ்லேயே செஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச கேக்கெலாம் கேஸ் ஸ்டவ்வில் தான் செஞ்சுருப்போம். ஸோ அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 140 வச்சுருக்கேன். டைமிங் வந்து முதல்ல ஒரு 10 நிமிஷம் மட்டும் வைக்கிறேன், பார்த்துட்டு பின்னாடி கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ டோட்டலாக வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா 17 நிமிஷம் ஆச்சு எனக்கு. முதல்ல 10 நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 7 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சேன். ஸோ நம்மளுக்கு கேக் ரெடி ஆகிடுச்சு. ஏதாவது ஒரு குச்சியோ இல்லை ஃபோர்க்கோ உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டாமல் வந்திருக்கணும் அது. ஸோ நல்லா ரெடி ஆகிடுச்சு கேக்கு. ஒரு டவல் போட்டு க்ளோஸ் பண்ணி ஆற விடுவோம். ஆறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து கட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்லா சாஃப்டான லெமன் கேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஏர் ஃப்ரையரில் கேக் வைக்கிறதுனால ஒரே டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த மேல் பகுதி மட்டும் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிடும். ஸோ ஏர் ஃப்ரைங்கிறதே வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கான மிஷின் தானே, அதனால் அந்த மேல் பகுதியை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன்.
மற்றபடி பார்த்தீங்கன்னா கேக் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ஸ்பாஞ்சியாகவும் தான் இருந்தது. இதுக்கு ஃப்ராஸ்டிங்கோ இல்லை இதுக்கு வேறு ஏதாவது நீங்கள் டெக்கரேட் பண்ணணும்னா அது உங்களோட ஐடியா படி நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். நாங்கள் இதை அப்படியே தான் இன்றைக்கி ப்ளைனாக சாப்பிட்டோம். ஸோ இதை நம்மளுடைய ஹாசினி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க, பார்க்கலாம் வாங்க. நல்லா இருக்கா? ஸ்வீட்டாக இருக்கா? என்ன டேஸ்ட் தெரியுது? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கிச்சன் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் அடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.